வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சே குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்ய உத்தரவு, வீதியில் மஹிந்த குடும்பம். யாழ் பாதுகாப்பு படை தலைமையகம் அகற்றல், பாதுகாப்பு தரப்பில் ஏற்பட்டுள்ள அச்சம். ஜனாதிபதி அனுரவை வெளியேற்றும் ரகசிய திட்டங்கள், பின்னணியில் தீட்டப்பட்டுள்ள சதி திட்டம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல், வெளியே செல்ல வேண்டாம், மக்களே அவதானம். அதிரடியாக பாரிய வீழ்ச்சியில் தங்கத்தின் விலை, மகிழ்ச்சியில் பொதுமக்கள். சாதாரண பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. இந்திய கடற்படையின் தாக்குதல் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்ட அறிக்கை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை திடீரென்று குறைந்து வருகிறது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி 24 கேரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு 12,000 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 3,68,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,38,600 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 46,000 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,325 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாந்திர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்கள இணையத்திற்கு சென்று தனது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் கால அவகாசம் 2026 2/10 நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையும். திருத்தங்களுக்காக இந்த திகதி மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை சாதாந்திர பரீட்சையானது பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 வரை நாடு முழுவதிலும் உள்ள 3,545 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்கள் தற்பொழுது அந்தந்த பாடசாலைக்குரிய வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அதிபர்களும் தமது பாடசாலைக்குரிய வலய கல்வி அலுவலகத்திற்கு பரீட்சை பாடத்திற்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். மேலதிக விவரங்களுக்கு உடனடி அழைப்பிலக்கம் 1911, தொலைபேசி இலக்கங்கள் 0112784208, 0112784537 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம்.
சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் இளைய புதல்வரான சமித்ர ராஜபக்சவை மூன்றாவது சந்தேக நபராக கோட்டை நீதிவான் நீதிமன்றம் இன்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் இவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த கால அரசாங்கத்தின் போது ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக பிரான்சை தளமாக கொண்டு ஏர்பஸ் நிறுவனத்திடம் சுமார் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டலாக வழங்க இணங்கியதற்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2011 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த ஊழலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா விஜயநாயக் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டனர். யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகம் அகற்றப்படவுள்ளதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாஹி கல்லகி தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் இத்தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையக பலாலியில் இருந்து பிரதான நிலப்பகுதிக்கு மாற்றப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும். அவ்வாறு மாற்றப்படுவதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதென்றால் அது மிகவும் அவதானமாக ஆராயப்பட வேண்டியதாகும் என தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் குறித்த சமூக வலைதள பதிவுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துயகொந்தா பதிலளித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு அகற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் சமூகத்திற்குள் தவறான மற்றும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசிற்கு அழுத்தங்கள் கொடுப்பதற்காக எதிர்த்தரப்பை பலப்படுத்தும் முயற்சியில் இந்தியா உள்ளது என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் இந்தியாவிற்கு அழுத்தங்களை கொடுப்பதில் தற்போதைய அரசு தீவிரமாக உள்ளது. சீனா மற்றும் அமெரிக்கா தான் இலங்கைக்கு தற்போது உதவிக்கரம் நீட்டும் நிலையில் உள்ளதால் இந்தியா அதற்கு ஒரு வகிபாகத்தை எடுக்க முயற்சிக்கிறது. அதன் ஒரு அங்கமாகவே நாமல் ராஜபக்சவின் ஒடிசா விஜயத்தை குறிப்பிடலாம். சில விடயங்களை இந்தியாவால் நேரடியாகவே செய்ய முடியாது. நாமல் ராஜபக்சவின் விஜயத்தில் முன்னர் கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளார். நாமலில் இந்த விஜயமானது எதிர்காலத்திற்கான ஒரு தயாரிப்பு என்றும் கூறப்படுகிறது. யாழ் நைனா கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் டோலர் படகுகள் அத்துமீறி மீன்பிடித்து வருவதுடன் நைனா தீவு கடற்தொழிலாளர்கள் மீது கல்லெறி வீச்சு தாக்குதலில் கடற்தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் வடமராட்சி வடக்கு கடற்தொழில் சங்க சமாசங்களின் உபதலைவர் நாவனா வர்ணகுலசிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நடவடிக்கை எடுக்க முடியாத கையாலாகாத தனமான கடற்தொழில் அமைச்சர் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் கல்லெறி தாக்குதல்களினால் காயமடைந்த கடற்தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடலோர காவல் படையினர் பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை மீனவர்கள் குழு மீது தாக்குதல் நடத்துவதற்கு மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பான நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் தாக்குதல் குறித்து இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வெண்ணப்புவ மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீன்பிடி படகுகளில் இருந்த 12 மீனவர்கள் கடந்த 29ஆம் தேதி இலங்கை கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினால் தாக்கப்பட்டனர். சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடித்துவிட்டு இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அகில இலங்கை ஆழ்கடல் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டைரோன் மெண்டிஸ் அறிவித்துள்ளார்.
பாருங்க சார். அண்ணா நீங்க உங்களோட கடல்ல செய்யுங்க, ஏன்னா எங்களை கடல்ல வந்து கிடக்குறீங்க. நம்பர் எல்லாம் சார் அழிச்சிருக்கு சார். முன்னுக்கு வா இங்க பாருங்க சார், நம்பரை பாருங்க அழிச்சிருக்க. பாருங்க சார், எங்களுக்கு கல்லால் எறிகிறாங்க சார் கிட்ட போக. அந்த இருக்கு சார் நயினாதி வலிச்சம். ஓ நயினாதி வலிச்சம். ஓ அந்த இருக்கு சார் பூங்குருதி. இது சார் நயினாதி பூங்குருதி. தம்பி அந்த ஜிபிஎஸ் நம்பரை போடும் சார், காட்டுவோம். இது ராமேஸ்வரன், ராமேஸ்வரன். இது டபுள் மாடி சார். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி நாச்சிக்குடா கடற்கரை பகுதியில் ஆமை இறைச்சி மற்றும் முட்டைகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் அதிகாலை வடமத்திய கடற்படை கட்டளையைச் சேர்ந்த இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடல் நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோத விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் 17 கிலோ ஆமை இறைச்சி மற்றும் 39 ஆமை முட்டைகள் மற்றும் ஒரு படகுடன் குறித்த சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் நாச்சிக்குடா பகுதியில் வசிப்பவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டதுடன் அவர்கள் 26 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் கடற்படை தெரிவித்துள்ளது. மத்துகம காவல்துறை நிலையத்தில் ஆயுத களஞ்சியத்தில் இருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த காவல்துறை அதிகாரி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மத்துகம காவல்துறை நிலையத்தில் உள்ள ஆயுதங்களை பரிசோதித்த போது அங்கிருந்து ஒரு துப்பாக்கியும் 10 தோட்டாக்களும் மாயமாகி இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆயுத களஞ்சியத்தை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்த காவல்துறை சார்ஜெண்டர் தனது கடமையில் கவனஈனமாக இருந்த காரணத்திற்காக உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காணாமல் போன துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கண்டறியவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிக்கொணரவும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். சபாநாயகருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே தான் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் சபாநாயகரின் ஊழல் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக சமிந்த குலரத்னவின் சட்டத்தரணி தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சட்டத்தரணி மிதுன் டயஸ் தனது சேவை பெறுநர் இந்த முறைப்பாட்டை அரசாங்கத்திற்கு எதிராக அல்லாமல் சபாநாயகரின் ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த முறைப்பாடு குறித்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்கும் எனவும் தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் பூர்வாசல் நியூ டவுன் அரசு வீட்டுமனை திட்டத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நிலம் ஒதுக்கியதாக தொடரப்பட்ட 2 ஊழல் வழக்குகளில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மொத்தம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து டாக்கா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தலைநகர் டாக்காவின் அரசுக்கு சொந்தமான 20 காத்தா மற்றும் 10 காத்தா நிலங்கள் விதிமுறைகளை மீறி தனது குடும்பத்தினருக்கு ஒதுக்கியதாக ஷேக் ஹசீனா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊழல் தடுப்பு ஆணையம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழக்குகளை பதிவு செய்தார். இந்த வழக்குகளில் ஷேக் ஹசீனா உட்பட 18 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. நேற்று நீதிமன்ற நீதிபதி டொபியுல் ஆலம் வழக்குகளுக்கான தீர்ப்பை வழங்கினார். ஷேக் ஹசீனா 2 வழக்குகளிலும் தலா 5 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை. தொலிப் சேத்தி ஹசீனாவின்
மருமகளும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினருமான இவருக்கு மொத்தம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை. ரத்வான் முஷிப் சித்திக் ஹசீனாவின் மருமகனான இவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அஸ்மினா சித்திக் இவருக்கு நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.